ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 25. அன்று மாலை நேரம் அனைவரும் தீர்த்த கரையை அடைந்து சந்தியாவந்தனம் முதலான நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு இரவு உபவாசம் இருந்து பகவானின் புகழை பாடிக்கொண்டு தீர்த்தக்கரையிலேயே கழித்தனர். அப்போது சில யாதவர்களுக்கு மது அருந்த வேண்டும் என்று தோன்ற ஒவ்வொருவராக மற்றவர்களும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு அளவிற்கு அதிகமாகவே மது அருந்தினர். போதையில் புத்தியை இழந்து ஒருவரோடு ஒருவர் சண்டையிடத் தொடங்கினர். முதலில் பேச்சளவில் ஆரம்பித்த சண்டை வளர்ந்து வளர்ந்து கைகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பின் ஆயுதங்களால் தாக்கிக் கொள்ள புனிதமான அந்த தீர்த்தக்கரை பயங்கரமான யுத்த களமாக மாறியது. யார் யார் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டனர் என்று பார்த்தால் விசித்திரமாக இருக்கும். தந்தை மகனுடனும், அண்ணன் தம்பியுடனும், உறவினர்களும் சிநேகிதர்களும் என்று அனைவரும் மதுவின் போதையில் மதியிழந்து பைத்தியம் பிடித்தவர் போல ஒருவரை ஒருவர் கொல்லவும் தயாராகினர். அர்த்த ராத்திரியில் காரிருள் சூழ்ந்த ஜன நடமாட்டம் இல்லாத அமைதியான தீர்த்தக்கரையில் ஈஸ்வரனுடைய சம்ஹார தாண்டவம் அப்போது தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல யுத்தம் தீவிரமடைந்து கொண்டே வந்து பயங்கரமான கட்டத்தை எட்டியது. ஜனங்கள் மரித்து கீழே விழத் தொடங்கினர். எல்லா திசையிலும் பிணங்கள் குவியல் குவியலாக கிடந்தது. இரத்தம் ஆறு போல ஓடியது. இவ்வளவான பின்பும் தாங்கள் எதற்காக யுத்தம் செய்து இவ்வாறு கொன்று குவிக்கிறோம் என்பதை பற்றி ஆலோசிக்கவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள நாம் ஒவ்வொருவரும் அவ்வப்போது ஒவ்வொன்றை செய்து கொண்டிருக்கிறோம். அது எதற்காக செய்யப்படுகிறது என்று அவருக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. ஆனால் அதை செய்யாமல் இருக்கவும் முடியாது. தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு சக்தி அதன் இச்சைப்படி ஒவ்வொரு ஜீவனையும் ஒவ்வொன்று செய்ய வைக்கின்றது. ஏன் அப்படி ஆட்டுவிக்கின்றது என்பதை கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் எவருக்குமே தெரியாத போது யாரிடம் கேட்பது? என்றாலும் தவிர்க்க முடியாத அந்த சக்தியின் பிடியிலிருந்து எவராலும் தன்னை விடுவித்து கொள்ள முடியாது. ஏதும் பரிகாரம் செய்ய முடியாத நிலையில் தன் சக்தியெல்லாம் இழந்து ஒவ்வொரு நிமிடமும் எதையோ செய்து கொண்டிருப்பதை காண்கிறோம். தேவையற்றது, கெடுதலை விளைவிக்கக்கூடியது என்று அறிந்தாலும் அந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சிலர் சில சமயங்களில் செய்வதை நாம் பார்ப்பதுண்டு. அவர்களுக்கு அறிவுரை வழங்கினால் அது கெடுதலான காரியம் என்று எங்களுக்கு தெரியும், ஆனாலும் தவிர்க்க முடியவில்லை என்பர். உலகில் இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. யாதவர்களும் இந்த நிலையில்தான் இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு பின்வாங்கவும் முடியவில்லை. ஏன் யுத்தம் செய்கிறோம் என்றும் தெரியவில்லை. மற்றவர்களுக்கும் அது விளங்கவில்லை. கோபாவேசத்தில் இருந்த யாதவர்களை சாந்தப்படுத்த பலராமரும் பகவானும் எவ்வளவோ முயற்சித்தாலும் அவர்களும் பாதிக்கப்பட்டனர் என்பதை தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை. பொழுது புலர்வதற்குள் யாதவர்களில் பெரும்பாலானவர்கள் மடிந்து விட்டிருந்தனர். நடப்பது ஈஸ்வர இச்சை என்பதை உணர்ந்த பலராமர் வேகமாக காட்டிற்குள் சென்று ஒரு ஆலமரத்தடியில் பத்மாசனத்தில் அமர்ந்து யோக சக்தியால் தனது கபாலத்தை பிளந்து ஷரீரத்தை விட்டு பரமபதமாகிய ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தார். இதை கண்ட எல்லாம் அறிந்த, எங்கும் நிறைந்த, எதையும் செய்யவல்ல பகவான் இனி தானும் மறைவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்து ஒரு மரத்தடியில் வீராசனத்தில் அமர்ந்தார். அப்போது ஜரா என்று ஒரு வேடன் காட்டில் வேட்டையாட வந்திருந்தான். மீன் வயிற்றிலிருந்து கிடைத்த இரும்பு துண்டை கூர்மையாக்கி தான் செய்த புதிய அம்பும் அவன் கையில் இருந்தது. அடர்ந்த காட்டின் இடைவெளிகளில் கண் பதித்து நடந்து கொண்டிருந்த அந்த வேடனுக்கு இலைகளினிடையே பகவானின் திருப்பாதம் கண்ணில் பட்டது. வலது தொடையின் மேல் அழுத்தி வைக்கப்பட்டிருந்த இடது காலின் சிவந்த பாதம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது மானின் கழுத்து போல தோன்றவே உடனே அதை குறிபார்த்து தன் புதிய அம்பை எய்திவிட்டு மானை எடுக்கலாம் என்று போன வேடனை அவன் கண்ட காட்சி நிலை தடுமாற செய்தது. சங்கு சக்கர கதா பத்மதாரியாக 4 திருக்கைகளும் ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், ஹாரம், வனமாலை, பீதாம்பரம் முதலிய அலங்காரங்களுடன் விஷ்ணு பகவான் தனது தேஜோமயமான உருவத்தால் 10 திக்குகளையும் ஒளி வெள்ளத்தால் நிரப்பிக்கொண்டு பிரகாசித்து கொண்டு இருப்பதை கண்டான். தான் எய்த அம்பு பகவான் மேல் துளைத்திருப்பதை கண்ட அவன் தாங்க முடியாத துக்கத்தால் குலுங்கி குலுங்கி அழுது தரையில் புரண்டு தலையில் அடித்து கொண்டு புலம்பத் தொடங்கினான். பகவான் அவனை சமாதானம் செய்து, நீ நல்லவன், நீ வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை.
என்னுடைய இச்சையால் தான் இந்த காரியம் நடைபெற்றது. அதை நீ மிகவும் சிறப்பாக நிறைவேற்றியதால் என் சந்தோஷத்திற்கும் அனுகிரகத்திற்கும் பாத்திரமாகியுள்ளாய். அதன் பயனாக நீ ஸ்வர்க்கத்தை அடைவாய் என்று கூறினார். அப்போது ஸ்வர்க்கத்திலிருந்து ஒரு விமானம் வந்து ஜராவை கூட்டி சென்றது. இதற்குள் நன்றாக பொழுது விடிந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் பிணங்களாக கிடந்தன. உயிரோடு ஒரு சரீரத்தையும் பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த சவங்களே காணப்பட்டன. பகவானுடைய தேர்ப்பாகனாகிய தாருகன் இந்த காட்சியை கண்டு மிகவும் பயத்தோடும் துக்கத்தோடும் நாலா பக்கமும் பகவானை தேடத் தொடங்கினான். அவரை எங்கும் காணாமல் கதறி அழுதபடியே நாற்புறமும் நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென காற்றில் துளசியின் நறுமணம் தவழ்ந்து வந்ததை உணர்ந்தான். இந்த நறுமணம் பகவானுடைய வனமாலையிலிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என எண்ணி அவன் காட்டினுள் சென்று தேடத் தொடங்கினான். முன்னேறி உள்ளே சென்று பகவான் கிடந்த நிலையை கண்ட தாருகன் வேதனையில் மண்ணில் விழுந்து புரண்டு அழத் தொடங்கினான். துயரத்தில் மூழ்கியிருந்த தாருகனுக்கும் தத்துவோபதேசங்களை கூறி பகவான் ஆறுதல் அளித்தார். பின்னர் அவனை வேகமாக துவாரகைக்கு செல்லுமாறு பணித்து அங்கு யாராவது இருந்தால் அவர்கள் உடனே அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும், அர்ஜுனன் இருந்தால் அவன் அவர்களை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் செல்லுமாறும் தகவல் கூறுமாறு பகவான் கூறினார். உடனே பகவானது தேரும் குதிரைகளும் மற்ற ஆயுதங்களும் தாமாகவே எழும்பி ஆகாயத்தில் மேல் நோக்கி செல்ல ஆரம்பித்தன. தாருகன் மட்டுமே மிஞ்சினான். ஜராசந்தனுடன் முதலில் யுத்தம் செய்ய வேண்டி வந்தபோது இந்திரனின் ஆணைப்படி ஸ்வர்க்கத்திலிருந்து இறங்கி வந்தவையே மேற்கூறிய உபகரணங்கள். அவை மீண்டும் அங்கேயே திரும்பிச் சென்றதும் தாருகன் கதறி அழுத வண்ணம் துவாரகைக்கு திரும்பினான். பகவான் மீண்டும் வைகுண்டம் திரும்புவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நிறைவுற்றன. தன்னிலிருந்து வெளிக்கிளம்பி பிரகாசித்த தன் விபூதிகள் அனைத்தையும் தனக்குள்ளேயே லயிக்கச் செய்து ஜனங்களுக்கு ஆனந்தத்தை வாரி வழங்கும் தனது தெய்வீக திருமேனியை கண்ணுக்கு புலப்படாத நிர்குண பாவத்தில் லயிக்கச் செய்ய முடிவெடுத்தார் பகவான். பிரம்மா முதல் எல்லா தேவர்களும் உபதேவர்களும் ரிஷிகளும் அப்சரசுகளும் பகவானுடைய தெய்வீகமான ஸ்வர்காரோகணத்தை காண ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆகாயத்தில் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக நின்றனர். மலர் மாறி சொரிந்து கொண்டு கீர்த்தனங்கள் பாடியவாறும் நடனம் ஆடிக்கொண்டும் தொழுத வண்ணமிருந்த அந்த தேவர்களின் கூட்டத்தை பகவான் நன்றாக நோக்கினார். அணி அணியாக திரண்டு நின்ற தேவர்களின் மத்தியில் பக்தி பரவசத்தில் கைகூப்பியபடி பகவானை துதித்து கொண்டிருந்த பிரம்மதேவனது முகத்தில் தன் ஒருமுகப்பட்ட பார்வையை பகவான் நிலைநிறுத்தினார். அவதாரத்திற்காக ஏற்றுக்கொண்டவையும் பூமியில் அவதரித்த பின் விவகாரத்தில் ஈடுபட்டிருந்த காலத்தில் அங்குமிங்குமாக இருந்த தனது பலதரப்பட்ட தெய்வீக சக்திகளையும் திரட்டி ஒன்று சேர்த்து தன் சரீரத்தினுள் அடக்கி வைத்திருந்தவற்றை தன் பார்வையின் மூலம் பிரம்மதேவனிடம் லயிக்கச் செய்து அவர் மூலமாக கண்ணுக்கு புலப்படாத ஸ்ரீவைகுண்டத்திற்கு அவற்றை செலுத்திய பின் பகவான் தன் திவ்யமான கண்களை மூடினார். ஆகாயத்தில் க்ஷண நேரமே காணப்படும் மின்னல் எங்கிருந்து வந்தது என்றோ எங்கு போயிற்று என்றோ எவ்வாறு அறிந்து கொள்ள முடியவில்லையோ அதே போன்று தெய்வீக மோகனமான அந்த பகவானது ஸ்வரூபம் எங்கிருந்து வந்தது என்று எவ்வாறு அறிந்து கொள்ளப்படாமல் இருந்ததோ அதே போல எங்கு சென்றது என்று எவருக்கும் புரியாதபடி கண்ணுக்கு புலப்படாத நிலையில் லயித்தது. சத்திய தர்ம ஸ்வரூபியான பகவான் அவதரித்ததால் பூமியில் எல்லா இடத்திலும் பரவியிருந்த சத்தியமும் தர்மமும் அவரது ஸ்வர்க்க ஆரோகணத்திற்கு பின் மறைந்து போயின. பகவான் ஸ்வர்காரோகணம் செய்த அன்றே கலியுகம் ஆரம்பித்தது. துவாரகையில் இருந்த பகவானுடைய பத்னிகளும் பெரும்பாலான பெண்களும் தேரோட்டி வாயிலாக பகவானது மறைவை பற்றி கேட்டவுடனே கீழே விழுந்து மரித்தனர். சிலர் அக்னி பிரவேசம் செய்து சரீரத்தை விட்டனர். ஆண்களும் பல விதத்தில் சரீரத்தை தியாகம் செய்தனர். மீதி இருந்த 4-5 யாதவர்களுடன் அர்ஜுனன் ஹஸ்தினாபுரம் வந்து யுதிஷ்டிரரிடம் விவரங்களை அறிவித்ததும் பாண்டவர்கள் உடனே ஹிமாலயத்திற்கு மகாபிரஸ்தானம் செய்தனர். இவ்வாறு புனிதமான பகவானின் ஸ்வர்காரோகண மகோத்சவத்தை பக்தி ஸ்ரத்தையோடு நினைத்தாலோ கீர்த்தனம் செய்தாலோ மரண பயம் நீங்கி கடைசி காலத்தில் கைவல்ய அனுபவம் உண்டாகும் என கூறி ஏகாதச ஸ்கந்தம் முடிவடைகிறது. முக்தியே ஏகாதச ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டுள்ள விஷயம் என்று முன்பே கூறினோம். பந்தம் ஏற்படுவதற்கு அஞ்ஞானமே காரணம். ஞானத்தினால் மட்டுமே அஞ்ஞானம் நாசமடையும் என்னும்போது அதற்கு காரணமாகிய ஆத்மஞானமே ஏகாதச ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும். உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களும் ஒன்று போல அழியக்கூடியது என்பதையும் திடமாக நம்பி எதற்கும் ஆசைப்படாமல் பற்றற்று இருத்தல் வேண்டும்.
அப்படிப்பட்ட உறுதியான வைராக்கியம் ஏற்பட்டால் மட்டுமே ஞானம் பிரயோஜனப்படும். அதை எடுத்து காட்டவே ஏகாதச ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் யாதவ வம்சத்தின் நாசத்திற்கான வித்து இடப்பட்டது என்று கூறப்பட்டது. அவ்வாறு ஞானம் அனுபவத்திற்கு வந்துவிட்டால் அதற்கு அடையாளம் ஷரீரம் முதலான உபாதிகளும் பிறப்பும் இறப்பும் இல்லாதவைகளாகி விடுவதென்றோ? இதுவே கடைசி 2 அத்தியாயங்களின் மூலம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அகண்டமான பரிபூர்ணமான பிரம்ம ஞானத்தால் ஜீவன் உபாதிகளற்று ஜீவபாவமும் விட்டு முக்தி அடைகிறது என்பதை உபதேசித்து 11வது ஸ்கந்தம் நிறைவுறுகிறது. இது மிகவும் புனிதமான ஒரு வேதாந்த பிரகரணமாகும். இதை பக்தி ஸ்ரத்தையோடு தினமும் கீர்த்தனம் செய்து வந்தால் ஒருவருடைய எல்லா அஞ்ஞானங்களும் நீங்கி பிறவிப் பயனை எய்துவர். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.